தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வார பிரைம் நியூஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்பாக கடந்த 4 நாட்களாக நம்ம எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணல. அதற்கான காரணம் என்னன்றது ஏற்கனவே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புல்வாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடந்த ஒரு பயங்கர சம்பவம் நாட்டையே ஒழுக்கிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவர்களுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு விதத்தில் செய்யணும், அந்த கோபம் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு 4 நாட்கள் வீடியோ போடாமல் இருந்தேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் நம்ம அனைவருமே சேர்ந்து ஒரு 10 செகண்ட் அவர்கள் அனைவருக்காகவும் ஒரு சின்ன ஒரு அஞ்சலி. அதே போல் நாட்டுக்காக உயிர் துறந்த அந்த 44 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லேருந்து ஃபண்ட் ரைசிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, டொனேஷன்ஸ் அப்படின்ற வகையில். ஸோ அதன் மூலியமாக நம்மளும் ஒரு 10,000 ரூபாய் வந்து டொனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே லிங்கை ஃபாலோ பண்ணி தாராளமாக வந்து டொனேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூட நீங்கள் டொனேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன உதவியாக இல்லை ஒரு சின்ன சர்வீஸாக நமக்கு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம செய்யலாம். இன்றைய டெக் நியூஸ். ஸோ முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 28ஆம் தேதி அஃபிஷியலாக Redmi Note 7 லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டெல்லியில் இது லான்ச் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதோடைய எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் லான்ச் அன்னைக்கே உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மொபைலில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Snapdragon 675 அப்படின்ற அந்த ப்ராசஸரை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. 18 வாட் சார்ஜரும் வந்து இதில் வரப்போகுது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்க போகுது. 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் இது வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி நீ ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆன மாடல். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பப்ஜி விளையாடுறவங்களுக்கு இன்னொரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிப்ரவரி 19ஆம் தேதி இதில் ஜோம்பி மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோடை ஆக்டிவேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கெட் ரெடி. இந்த கேமில் அடுத்த மோட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சாம்சங் இப்போ இந்தியாவில் 2வது இடத்துல இருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் ஓவரால் ஷேர்ஸில். பட் இதை திரும்பவும் அவங்க முதல் இடத்துல வர்றதுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்க எம் சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸை வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது முழுக்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஏ சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் ஏற்கனவே இருக்கு. இதை கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக வந்து திரும்பவும் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய டார்கெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பில்லியனுக்கான டார்கெட்டை இந்த ஏ சீரிஸ்க்கு மட்டுமே வச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் எப்போ இருந்து வெறும் மார்ச்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் அடுத்தடுத்து இந்த ஏ சீரிஸ் லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. சோ சாம்சங் திரும்பவும் வந்து நம்ம எதிர்பார்த்தது போல ரெட்மி ரியல்மிக்கு காம்படிஷனா வந்தா சோ ஒரு பெஸ்ட் பிராண்ட் ஒரு பெஸ்ட் பிரைசிங்ல கன்சூமருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்ததுன்னா எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. Mi9 சைனால இது லான்ச் ஆகும் போது இந்தியாவுக்கு இது வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. பிகாஸ் ஏற்கனவே அவங்க கொண்டு வந்த Mi சீரிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த Mi9 பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டன்னிங் டிசைன் அப்படின்னே சொல்லலாம். பின்பக்கமாக 3 கேமராஸ் மற்றும் Snapdragon 855 ப்ராசஸர் இது போல எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனுடைய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கன்னு ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் இதை கொண்டு வருவாங்களா, அப்படி கொண்டு வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களான்றதையும் சொல்லுங்க. மோட்டரோலா G7 அப்படின்ற அந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் G7 பவர் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க 14,000 ரூபாய்க்கு. அந்த 14,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா Snapdragon 632 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த பவர் எடிஷனுக்கான உண்மையான அர்த்தமே அதுதான். இதில் டர்போ சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக ஓரளவுக்கு நல்ல பேக்கேஜ் 14,000 ரூபாய்க்கு ஓகேவா தான் தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கோ ரிவ்யூவோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா அப்படின்னா நான் ட்ரை பண்றேன், அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த மொபைலுக்கு போகலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே கம்பல்சரி இதில் வாட்ஸ்அப் இருக்கும். அதே போல் இப்போ இன்றைய காலத்தில் டிக்டாக் அப்படின்ற ஆப்பும் வந்து கம்பல்சரி எல்லாருமே வச்சுட்டு இருக்கிற ஒரு காலமும் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆப்பை பற்றி தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்கும் பொழுது இந்த ஆப் வந்து ரொம்பவே வந்து அத்துமீறி வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை சீக்கிரமே வந்து நாங்கள் பேன் பண்ணுறதுக்கான முழு முயற்சி வந்து நாங்கள் எடுப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு பின்னாடி வந்து பல விதமான காமெடிஸும் போச்சு. பட் அதெல்லாம் நமக்கு வேணாம். பட் டிக்டாக் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஆப்பாக தான் இருந்தது. இந்த டப் ஸ்மாஷ் எல்லாமே அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற வகையில். பட் இது டேலண்ட்டையும் தாண்டி லைக்ஸ்க்காக பல விஷயங்களுக்காக பல விதமான விஷயங்கள் வந்து இதில் தவறாகவும் வந்து போயிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்தி இதை கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றத என்னுடைய ஆசை. ஒருவேளை நீங்கள் டிக்டாக் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் பல விதமான குரூப்ஸில் நான் இருக்கேன்ப்பா, ஆனால் எனக்கு எந்த குரூப்புமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற ஆள் நீங்களா இருக்கீங்களா?
நானும் அப்படிதான், ஒரே குரூப் தான், அது நான் கிரியேட் பண்ண குரூப். பட் இது போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத குரூப்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னையும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் வெளியே வந்துடுவேன். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு பிடிக்காத ஒரு குரூப்பாக இருக்கும், என்னத்துக்கு அந்த குரூப்பில் போடுறாங்கன்னு இருக்கும். பட் இனிமேட்டு இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது. பிகாஸ் வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இந்த அப்டேட் மூலியமாக உங்களை யார் எந்த குரூப்பில் ஆட் பண்ணாலும் அதில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற முடிவை நீங்களே எடுக்கலாம். உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற பிரச்சனை திரும்பவும் வந்து இருக்காது. பிஎஸ்என்எல் நெட்வொர்க் ஷட் டவுன் பண்ண போறாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கு இல்லை அப்படின்றது போல அதோட சேர்மன் வந்து பதில் சொல்லியிருக்கார். பிஎஸ்என்எல் நிதி நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்தாலுமே நாங்கள் புதுவிதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு, புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கு அப்ரோச் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் பட்சத்தில் திரும்பவும் வந்து நாங்கள் மேலே வருவோம். ஸோ ஷட் டவுன் பண்ணுற அந்த நியூஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் மட்டும் 143 மில்லியன் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து வித்திருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் மட்டுமே 75% ஸ்மார்ட் போன் வித்த அந்த மார்ஜினை வந்து எடுத்திருக்காங்க. அதுலயும் இன்னொரு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஷாமி இருக்காங்க, இரண்டாவது இடத்துல சாம்சங் இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு தான் கடுமையான போட்டி இன்னுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 0.3% அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜில் 88 பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கேள்விப்பட்ட பிராண்ட்ஸ் எல்லாமே அந்த 0.3% இருக்கு. என்னென்ன பிராண்ட்ஸ் அப்படின்றது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. வேர்ல்ட்லேயே வந்து ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறது இந்தியாவில் தான் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் வேர்ல்ட் மார்க்கெட்லேயே ஸ்மார்ட் போனுடைய சேல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மாடரேட்டாக தான் போயிட்டு இருக்கு. பட் இந்தியாவில் தான் 14% க்ரோத்தும் வந்து இந்த 2018 இருந்துட்டு இருக்கு. நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீயை நீங்கள் இப்போ ட்ராயுடைய ரூல்ஸ் பிரகாரம் மாறி இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸில் 100 சேனலுக்கு மேலே ஒரு சேனல் போனாலும் அடுத்தடுத்த 25 சேனல்ஸ்க்கு நீங்கள் 20 ரூபாய் பே பண்ணணும். ஸோ இதை நாங்கள் முற்றிலும் வந்து கேன்சல் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர் இன்னும் சேனல்ஸ் ஆப்டே பண்ணலன்றது போல அவங்க கவலை தெரிவிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தேவையான சேனல்ஸ் 1-2 இருந்தால் அதை மட்டும் வாங்கிக்கோங்க, மற்றது எதுவுமே வாங்காதீங்க. சீக்கிரமாக எல்லாருடைய கட்டணமும் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா கம்பெனியும் அவங்களுடைய சப் பிராண்டை கொண்டு வராங்கப்பா. ஸோ ஓப்போலேருந்து அவங்களுடைய சப் பிராண்டான ரியல்மி வந்தது, இப்போ ஷாமி கிட்டேருந்து ரெட்மியை வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க. இதே போல் விவோ தரப்புலேருந்து ஒரு புது பிராண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெல்லிங் மட்டும் நான் சொல்கிறேன், எப்படி ஸ்பெல் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். IQOO அப்படின்னு சொல்கிறாங்க. கூ அப்படி சொல்லலாமா இல்லை குக்கு அப்படின்னு சொல்லலாமா, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு மனித குலத்துக்கு ஒரு அதிகப்படியான டேஞ்சரும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதே சமயத்தில் இதோடைய பாசிட்டிவ் சைடு அப்படின்றதும் ஒன்று இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்றது போல ஒரு சயின்டிஸ்ட் குரூப் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி வந்து மாறுபடுது, இது எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றதையும் அவங்க ரிசர்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஸ்மார்ட் போனை தயாரிக்கிறதுக்கு மட்டுமே வந்து தயாரிப்பு கூடங்கள் வந்து அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க இந்தியாவில். சாம்சங் தரப்புல வந்து M30 அப்படின்ற ஸ்மார்ட் போன் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. M10 M20யோட நிறுத்திக்கிட்டாங்க. பட் M30 சீக்கிரமாவே வந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாத கடைசியில இல்ல மார்ச்ல கம்பல்சரி இந்த ஸ்மார்ட் போன் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதிகப்படியான ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட Redmi Note 7க்கு ஒரு பக்கா காம்படிஷன் இதுவாக தான் இருக்கும். சாம்சங் தரப்புல வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. 15,000 ரூபாய் பட்ஜெட் இது கம்பல்சரி வந்துரும் அப்படின்றது போலயும் வந்து லீக்ஸ் எல்லாமே வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். M30 உடைய எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் நம்மளுடைய சேனல்ல உங்களுக்காக. விவோ தரப்புல வந்து இப்போ 20ஆம் தேதி ஒரு புது ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. எலிவேட்டிங் கேமரா, சூப்பர் அமோலட் டிஸ்ப்ளே, ட்ரிபிள் கேமரா பின்பக்கமாக அப்படின்றது போல எல்லாமே சரி, அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட. பட் இது எல்லாமே சேர்ந்து எப்படி இருக்கு? நம்மகிட்டயும் இப்போ யூனிட் இருக்கு. ஸோ இதோடைய அன்பாக்சிங் இந்த வாரம் லான்ச் அன்னைக்கே உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கிட்டு அங்கே சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. அன்பாக்சிங் பண்ணியாச்சு, நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்றேன். ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ் இப்போ மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. பட் அதே சமயத்தில் ஆப்பிள் வந்து இப்போ ஒரு பேட்டன்ட் ரைட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுலயும் ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் இருக்கிறது போல தான் வந்து அந்த பேட்டன்ட் ரைட் இருக்குன்றது போல நிறைய இடங்கள்ல லீக்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் நம்ம நிறைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. PUBG விளையாடுறீங்களா இல்லை Fortnite விளையாடுறீங்களா? பட் இப்போ ஒரு புது கேம் வந்திருக்கு, Apex அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமை லான்ச் பண்ண வெறும் 3 நாட்களில் மட்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக ஒரு சமயத்தில் 10 லட்சம் பேரை வந்து அல்டிமேட்டாக வந்து விளையாடி இருக்கிற ஒரு ரெக்கார்டையும் வந்து
PUBG விளையாடுறவங்களா இருக்கட்டும் இல்ல Fortnite விளையாடுறவங்களா இருக்கட்டும் இது போல கேமிங் விளையாடுறவங்களுக்கு இன்னொரு புது கேம் Apex அப்படினு சொல்லக்கூடிய இந்த கேம்ல நாங்க பல விதமான விஷயங்களை புகுத்தி இருக்கோம் அப்படின்றது போல அந்த தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாலும் இந்த கேமை லான்ச் பண்ண வெறும் 3 நாட்கள்ல 1 கோடி பேர் வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதே போல ஒரே சமயத்துல 10 லட்சம் நண்பர்கள் ஒரே டைம்ல விளையாடுறது போல ஒரு ரெக்கார்டையும் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? முடிஞ்சா நானும் ஒரு டெடிகேட்டட் வீடியோ அப்லோட் பண்றேன். MI Y10 இதோட குளோபல் பீட்டா எடிஷன்ல இப்போ டார்க் மோட் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு சில சிஸ்டம் ஆப்ஸ்க்கும் வந்து இந்த டார்க் மோட் வந்து சப்போர்ட் பண்றது போல இருக்கு. சோ டார்க் மோட் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய இடங்கள்ல வந்து அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாவும் இருக்கும், பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய கருத்து என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. எனர்ஜைசர் அப்படின்ற ஒரு பிராண்ட் இப்போ ஒரு புது ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு பாப்அப் கேமரா இருக்கும், ஏற்கனவே பார்த்தது தான். பட் 18000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி, பெரிய பேட்டரி, அந்த அளவுக்கு 18000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல வச்சு லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த இன்னோவேஷன் இன்னும் எந்த அளவுக்கு போகுது மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல. சோ இந்த வாரம் நான் சொன்ன தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பல விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணிருப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்றது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.